வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இன்றைக்கி புதினா ரைஸும் மீன்மேக்கர் வதக்கலும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கொஞ்சம் வித்தியாசமாக பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் கட்டுறதுக்கு இது ஈஸியாக இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். புதினா ரைஸுக்கு தேவையான பொருட்கள் பாருங்கள். புதினா ஒரு கொத்தளவு வச்சுருக்கேன். அரிசி பார்த்திங்கன்னா ஒரு அழாக்கு 250 கிராம். பச்சை பட்டாணி சும்மா ஒரு முக்கால் கப் அளவு வச்சுருக்கேன். பூண்டு ஒரு 4 பல்லு பூண்டை திருவி வச்சுருக்கேன். அதே மாதிரி இஞ்சி ஒரு சின்ன பீஸை திருவி வச்சுருக்கேன். முந்திரி ஒரு 7-8 பல்லு முந்திரி வச்சுருக்கேன். நெய் 1.5 ஸ்பூன். வெங்காயம் ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். உப்பு தேவையான அளவு. எண்ணெய் தேவையான அளவு. பாருங்கள், பச்சை மிளகாய் ஒரு 3 பச்சை மிளகாய் வச்சுருக்கேன். கருவேப்பிலை ஒரு கொத்து கருவேப்பிலை வச்சுருக்கேன். புதினா சாதத்துக்கு சைடிஷாக மீன்மேக்கர் வதக்கல் பண்ணலாம். பாருங்கள், மீன்மேக்கர் ஒரு 100 கிராம் வச்சுருக்கேன். உப்பு தேவையான அளவு யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெயும் தேவையான அளவு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி ஒரு பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். கொத்தமல்லி நம்ம தேவையான அளவு யூஸ் பண்ணிக்கலாம். வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயத்தை நீட்டு வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன். கரம் மசாலா பொடி 3/4 ஸ்பூன். குழம்பு மிளகாத்தூள் 1 ஸ்பூன். நம்ம இப்போ புதினா ரைஸுக்கு முதல்ல ரைஸில் தண்ணி ஊற்றிடலாம். ஊறிட்டு இருக்கட்டும். இது பாருங்கள், இந்த சுடு தண்ணி வெதுன்னு ஆனவுடனே இந்த மீன்மேக்கரில் நம்ம ஊற்றிடுவோம். இது நல்லா ஊறிட்டு இருக்கட்டும். இப்போ நம்ம குக்கர் வச்சிடலாம் அடுப்பில். இப்போ நம்ம இந்த நெய்யை போட்டுக்கலாம் புதினா சாதத்துக்கு. ஏற்கனவே நான் ஒரு வீடியோ புதினா சாதம் போட்டிருக்கேன். அது சாதம் வடித்து எப்படி செய்கிறது அப்படின்னு போட்டிருக்கேன். இது நம்ம அப்படியே குக்கரில் தாளித்து விடுறது எப்படி அப்படின்னு போட்டிருக்கேன். இப்போ பாருங்கள், எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய், 1 ஸ்பூன் நெய். இந்த முந்திரியை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம இதுக்கு பட்டை லவங்கம் உங்களுக்கு தேவை இருந்தால் நீங்கள் போட்டுக்கோங்க. நான் பட்டை லவங்கம் போடலை. இப்போ இதில் நம்ம பூண்டு திருவி வச்சுருக்க பூண்டை போட்டுருவோம். அடுத்து பார்த்திங்கன்னா இஞ்சி போட்டுக்கலாம். இப்போ நம்ம இதில் வெங்காயம் போட்டுக்கலாம். அடுத்து இந்த பட்டாணி சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கட்டும். பாருங்கள், கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுருவோம். இப்போ நம்ம இதுக்கு இந்த பச்சை மிளகாய், இந்த புதினா ரெண்டுத்தையும் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வதக்கிட்டு இருக்கும் போதே நம்ம அரைச்ச புதினாவும் இதில் விட்டுடலாம். இது கொஞ்சம் தண்ணி விட்டு நம்ம கலக்கி விட்டுக்கலாம். இது இந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி வதக்கிட்டு இருக்கும் போதே இந்த அரிசியை நம்ம இதில் போட்டுருவோம். இதுக்கு நான் பாஸ்மதி ரைஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது யூஸ் பண்ணோம்னா நல்லாயிருக்கும். இந்த சாப்பாடு டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், இந்த ரைஸுக்கு தகுந்த அளவு உப்பு போட்டுக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவு உப்பு போட்டிருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி வதங்கிட்டு இருக்கும்போது இந்த தண்ணியை கணக்கு பண்ணிக்கோங்க. ஒரு 1/4 டம்ளர் தண்ணி இருக்கும். இப்போ நான் 1 டம்ளர் தண்ணி விடுறேன். அந்த 1/4 டம்ளர் தண்ணியோட இது 3/4 டம்ளர். அப்போ ஃபஸ்ட்டு ஒரு டம்ளர் தண்ணி, இப்போ 3/4 டம்ளர் தண்ணி விட்டுருக்கேன். அப்போ 2 டம்ளர் கணக்கு. 1/4 கிலோ அரிசிக்கு 2 டம்ளர் கணக்கு வச்சுருக்கேன். இப்போ இதை மூடி நம்ம வெயிட் போட வேணாம், அப்படியே வேகட்டும். ஒரு 10 நிமிஷம் இப்படியே வைங்க. ப்ரெஷர் வந்ததுக்கப்புறம் சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். பாருங்கள், இந்த மாதிரி ப்ரெஷர் வரும்போது நீங்கள் சிம்மில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். பாருங்கள், புதினா ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. நல்லா திட்டமாக நம்ம வெயிட் போடாமலே கூட இதை செஞ்சுக்கலாம். உங்களுக்கு தேவை இருந்தால் வெயிட் போட்டுக்கோங்க. இது 2 பேர் அளவுக்கு நான் செஞ்சுருக்கேன். இப்போ இதை கீழே இறக்கிட்டு அதுக்கு சைட் டிஷ் செஞ்சுக்கலாம். பாருங்கள், கடைசியில் இந்த முந்திரியை போட்டுருவோம். பாருங்கள், மீன்மேக்கர் வதக்கலுக்கு ஃபஸ்ட்டு நம்ம எண்ணெய் போட்டுக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் போட்டிருக்கேன். எண்ணெய் கொஞ்சம் நல்லா காயட்டும். பாருங்கள், இந்த நீட்டு வாக்கில் வெட்டி வச்சுருக்கேன் வெங்காயத்தை போட்டுக்கலாம். அடுத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மீன்மேக்கருக்கு தேவையான அளவு நம்ம உப்பு போட்டுக்கலாம். ஒரு 3/4 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். இந்த வெங்காயம் வதங்கும் போதே நம்ம உப்பு போட்டுக்கிட்டோம் அப்படின்னா நல்லா வெங்காயம் வதங்கிடும். பாருங்கள், இப்போ தக்காளி போட்டுக்கலாம். அடுத்து அதில் மஞ்சத்தூள் போட்டுப்போம்.
பாருங்கள் இந்த கரம் மசாலா பொடியும் போட்டுக்கலாம். பாருங்கள் புதினா ரைஸ்க்கு இந்த வதக்கல் வந்து நல்லாயிருக்கும். மத்தியானம் லஞ்ச் பாக்ஸுக்கு கொண்டு போகிறதுக்கும் ஒரு சூப்பரான சைடிஷ் இது. இப்போ பாருங்கள் இந்த குழம்பு மிளகாத்தூளையும் நம்ம போட்டுக்கலாம். இது வந்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம மீன் மக்கரை போடுவோம். பாருங்கள் இந்த அளவுக்கு வதங்கிட்டு இருக்கும் போது நம்ம இந்த மீன் மேக்கர் போட்டுக்கலாம். நல்லா கொஞ்ச நேரம் சிம்மில் வச்சு அப்படியே வதக்குவோம். பாருங்கள் நம்ம வந்து இதில் தண்ணி ஊற்ற வேண்டாம். இந்த வெங்காயம் தக்காளியில் உள்ள தண்ணியே போதும். ரெண்டாவது இதை நம்ம வந்து தண்ணியில் ஊற வச்சு நல்லா அதை புழிஞ்சிட்டு தான் நம்ம கட் பண்ணி வைக்கணும். அப்போ தான் வந்து டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்க இது ரெடி ஆயிடுச்சு. நம்ம கொஞ்சோண்டு கொத்தமல்லி போட்டுட்டு ஒரு வதக்கிட்டு ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள் புதினா ரைஸும் மீன் மேக்கர் வதக்கலும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள் லஞ்ச் பாக்ஸில் நம்ம லஞ்சு கட்டிடுவோம். குழந்தைங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த லஞ்சு வந்து ரொம்ப பிடிக்கும். இதெல்லாம் வந்து நல்லா ஈஸியாக சாப்பிட்ருவாங்க. நீங்கள் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டை வந்து சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.